இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வாழுகிறோம். முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது அவர் முஃமினாக இருக்கணும், அல்லாஹுவை நம்பணும், மௌத்த நம்பணும், கபருடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளணும், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை அந்த நிலைமைகளை அவர் கபூல் செய்யணும், சொர்க்கம் நரகத்துடைய நிலைமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளணும், வபில் கதிர் அல்லாஹுடைய கதிர ஏற்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ளணும், ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் தான், ஷர்ரோ ஹைரோ அல்லாஹ் தான். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நான் இந்த தலையங்கத்தை உங்களோடு ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நாங்க சந்தேகத்தோடு இருக்கிறோம். ஆனா மஸ்ஜிதுக்கு வருகிறோம், முஸ்லிம்களோடு இணைந்து இருக்கிறோம், ஆனா உள்ளத்துக்குள்ள டவுட். அந்த மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபூஸூன். நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி, மக்பரால பழைய கபறுகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி முடிஞ்சு, இன்னா லமபூஸூன், நாங்கள் எழுப்பாட்டப்படுவோமா? மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார்களே, இது நடக்குமா? இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய புத்திசாலிகள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தில் சந்தேகத்தோடு இருக்கிறார்கள், டவுட். ஏன் அப்ப நீங்க பள்ளிக்கு போறீங்க, முஸ்லிம்களோடு இருக்கிறீங்க, ஒக்கோம என்ன எல்லாரும் போறாங்க நானும் போறேன், எல்லாரும் போறாங்க நானும் போறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தலையங்கத்தை இந்த குறுகிய நேரத்தில் பேசுறதுக்கு நேரம் போதாது. இஸ்லாத்துல எந்த விதமான டவுட்டும் இல்லை, அது ஒரு அனுப்பிரமாணம் கடுகளவும் இல்லை. இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அம்சமும் தெளிவானது. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதான்ற கேள்வியை நீங்க கேட்டா அல்லாஹ் பதில் சொல்லுகிறார். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّنَ الْبَعْثِ. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகமா? அப்படி சந்தேகம் வருவதாக இருந்தா, ஆதமுடைய மகனே, நீ எப்படி உலகத்துக்கு வந்தா என்கிறது சிந்தித்துப்பார். நீ எப்படி வந்தா? இன்றைக்கு நீ ஒரு ஜவான், இன்றைக்கு நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன், நீ இன்றைக்கு பெரிய ஒரு அறிவாளி, திறமசாலி, உனக்கு பின்னால 10-100 பேர் வேலை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றா, இப்ப உள்ள நிலைமையை நீ யோசிக்காதே, எப்படி உலகத்துக்கு வந்தா என்று பாரு. நீ ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலையா? நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள சமைக்கப்படலையா? ஒரு பாலகனாக நீ இருக்கலையா? இன்றைக்கு நாங்க எங்க வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளை பார்க்கிறோம், கை குழந்தைகளை பார்க்கிறோம், பிறந்த குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அழுகிறது மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில நான் இருந்தேன். என்னுடைய பிறப்பு எங்கிருந்து வந்தேன்? தாயுடைய கற்புக்குள் இருந்து வெளியில வந்தேன். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூரி உம்மஹாத்திக்கும். உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றில இருந்து உங்களை நாங்க தான் வெளியாக்கணும். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர். உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களை முறைப்படுத்தினவன், செம்மைப்படுத்தினவன், கண்களையும் காதுகளையும் நாவுகளையும் உறுப்புகளையும் அந்த கற்புக்குள்ள 3 இருட்டுக்குள்ள முறைப்படுத்தினவன் அல்லாஹ். குழந்தை பிறந்தத்தோட நல்ல வாக்கான ஒரு புள்ள, வடிவான புள்ள, போல கண்ணு, நல்ல செக்கச்சவேர் என்ற புள்ளன்னு சொல்றோம். யாரு சமைச்சது? அந்த புள்ளையோட ஒரு கண்ணு பெருசி, ஒரு கண்ணு சிறுசி, முகத்துல ஒரு பக்கம் சத உள்ளுக்கு போய் இன்னும் ஒரு பக்கம் சத தொங்குது, ஒரு காது பெரிய காது. அல்லாஹ் கேட்கிறா, அல் பாரி ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரி. பாரிண்டா முறைப்படுத்துறவன். அந்த புள்ள பிறந்து இருக்குது, ஒரு வயசு போகக்குள்ளே தான் விளங்குது அந்த புள்ளையோட மூலக்கோளாறு, மென்டல். டாக்டர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய நரம்பு கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அல்லது தலைக்கு போகக்கூடிய நரம்புல ஒரு நரம்புல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குகிறது. அந்த நரம்புகளை ஓட வைத்தவன் யார்? அல் பாரி.
அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்னாக்கும் மின் துராப், மனிதா உன்னைய நான் மண்ணால தான் படைச்சேன். நீ ஒரு விந்துக்கு சொந்தக்காரன், ஒரு துளிக்கு சொந்தக்காரன். அந்த துளி எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து. அந்த தாவரங்களும் தானியங்களும் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து. ஹலக்னாக்கும் மின் துராப், உங்களை மண்ணால தான் படைத்தோம். ஜனாசாவை கபருக்குள்ள வச்சு போட்டு சொல்ற வார்த்தை மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணால தான் படைத்தோம். வ ஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள் உங்களை திருப்பி அனுப்புகிறோம். வ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா, இன்னும் ஒரு தடவை உங்களை மண்ணுக்குள் இருந்து நாங்கள் வெளியில வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குகிறது. அந்த துறையை பேசினா நிறைய பேசணும், நிறைய ஆதாரங்கள் அல்லாஹ் சொல்றா. இந்த மார்க்கத்துல டவுட் இல்ல, சந்தேகம் இல்ல. கபர்ல முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருவதிலிருந்து, கேள்வி கணக்கு கேட்பதிலிருந்து, கபர் விசாலமாகுவதில் இருந்து டவுட் இல்ல. நாங்க ஈமான்ல உறுதியாகணும். இந்த டவுட் வந்துட்டா நிஃபாக்தனம் வந்துவிடும். டவுட் வந்துட்டா முனாஃபிக் அவங்க தான் தடமாறுவாங்க.